திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கிருவானந்த வாரியார் சுவாமிகளுடைய அம்மா பேர் கனகவல்லி அம்மா. கனகவல்லி அம்மையார் தாயார் கிருவானந்த வாரியார் சுவாமிகள் சிறு வயதிலே இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அவர் என்ன செய்தார்னா, வாரியார் சின்ன பையனாக இருந்தபோது அம்மையார் என்ன செய்தாங்கன்னா, ஒரு நாள் தாயார் அவருக்கு ஒரு புது வேஷ்டியை கொடுத்து இதை கட்டிட்டு வா அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. வாரியார் சுவாமிகளும் அதை கட்டிட்டு வந்தார். கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மா முன்னாடி நின்னோன்னா அம்மா என்ன சொன்னாங்க, கீழே உட்காரு அப்படின்னார். சொன்னதுமே இவர் என்ன செய்கிற வாரியார் சுவாமிகள் அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு என்ன செய்தார், கீழே உட்கார்ந்தார். உடனே அம்மா சொன்னாங்க, கீழே வேட்டி அப்படி மடித்து கட்டிட்டு அப்படி உட்காரக்கூடாது, ஏன் அப்படி நீ உட்கார்ந்த அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சுவாமிகள் சொன்னாங்க, வாரியார் சுவாமிகள், தன்னுடைய வேட்டி அழுக்காயிருமில்ல, அதனால தான் நான் என்ன செய்தேன், இந்த வேட்டியை மடித்து கட்டி உட்கார்ந்துருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ நீ மடித்து கட்டி உட்கார்ந்துருந்தேன்னா உன்னுடைய உடம்பு கால்கள் அழுக்காகாதா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. உடனே வாரியார் சுவாமிகள், வேட்டி அழுக்காகக்கூடாது தான் நான் இப்படி உட்கார்ந்தேன் அப்படின்னாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, வாரியார் சாமியுடைய அம்மா, நீ வேட்டி அழுக்காகும்னு நினைக்கிற, ஆனால் உன்னுடைய மனசில் உள்ள அழுக்கு, மனது அழுக்காக இருந்தால் அது எப்படி இறைவன் குடிக்கொள்ளும். அந்த மனதில் இறைவன் குடிக்கொள்ளணும்னா நம்மளுடைய மனது தூய்மையாக இருக்கணும். அதனால் வேட்டி அழுக்கான பரவாயில்லை, வேட்டி நீ தாத்து போட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. வாரியார் சுவாமிகளுக்கு இந்த அம்மா சொன்ன இந்த ஒரு பாடம் அப்படியே சிறு வயதிலேயே மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிட்டு எப்படின்னா, தனது மனது அழுக்காக இருந்ததுன்னா இறைவன் எப்படி குடிகொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சிறு வயதிலிருந்தே அவர் அதை ஒரு பாடமாகவே அம்மா சொன்னது ரொம்ப ஒரு ஆழ்ந்து அதை சிந்தித்து அதன் வழியிலே அப்படியே சிறு வயதிலிருந்தே நடந்தார் வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள், கிருவானந்த வாரியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. கிருவானந்த வாரியார் சுவாமிகளை மாதிரி போலவே நாமும் நமது மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி இறைவன் குடிக்கொள்ளும் கோயிலாக மாற்றி நாம் வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம்.